Hello friends, now for new part the Master Technical channel. So friends, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது Xiaomi வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க நேத்து. So இது வந்து பாத்தீங்கன்னா வந்து Black Sharp அப்படினு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. So இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மெயினா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So wait பண்ணாம இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So okay friends, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேத்து Xiaomi வந்து குளோபல் லெவலில் வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து Black Sharp அப்படின்னு சொல்லி ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேர்ல்ட்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் லேப்டாப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து கேமிங் லேப்டாப்ஸ் அப்படின்னு இருக்குது. 1 lakh மேலே இருக்கிற எல்லாமே வந்து கேமிங் லேப்டாப்ஸ். அதில் வந்து நல்லாவே வந்து கேமிங் எதுவுமே ஹேங் ஆகாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் வந்து ஷாமியில் வந்து கேமிங் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்லேயே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நேம் வந்து Black Sharp அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் வந்து ஒரு Black கலரில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஸோட சிம்பிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து Black ஷார்க்கு தான் வந்து அது எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் கேமரா கிடைக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் ப்ளஸ் 20 மெகாபிக்சல். ஸோ ஃப்ரண்ட் அப்படின்னு எடுத்தோன்னா வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து 20 மெகாபிக்சல் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து 5.99 18:9 டிஸ்பிளே தான். இது ஃபுல் ஹெச்டி, ஓகே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு, ஓகே, ட்ரூ கலர் டிஸ்பிளே இது ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் வந்து இந்த மெயினாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜிபியூ தான். ஜிபியூ பார்த்தீங்கன்னா வந்து Adreno 630 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 2 வேரியண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 6GB ரேம் மாடல் ஒன்று இருக்குது, 8GB ரேம் மாடல் இருக்குது. ஸோ 6GB 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதே வந்து 8GB எடுத்திங்கன்னா வந்து 128GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து சைனாவில் ஆக்சுவலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 6GB ரேம் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3000 yuan வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்தியன் கரன்சி அப்படின்னு பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு 32,000 அந்த இதில் தான் வரும். 8GB ரேம் மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 3500 yuan ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கரன்சியில் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு 37,000 rupees வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்லாவே இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்காக. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் இதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டரோலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாட் இருக்கும் இல்லையா, பேக் சைடில் வந்து ஒரு கேஸ் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து Xiaomi வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு, ஸோ ரைட்டாக லெஃப்டான்னு கரெக்டாக தெரில, பட் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு மாடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்ட்ரோலர் கிடைக்குது. இப்போ நமக்கு பிளே ஸ்டேஷன் கண்ட்ரோலர் அந்த ஆனலாக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் அது கனெக்ட் பண்ணி உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஃபோனோட வருமா இல்லை செப்பரேட்டாக வாங்கணுமா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் நியூஸும் எனக்கு தெரியல. பட் வந்து இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செப்பரேட் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் மூலியமாக வந்து நம்மளுக்கு பேர் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதில் விளையாடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்ட்ரோலர் கூட தனி பேட்டரி இருக்குது, ஒரு 340 380 mAh இதில் இருக்குது. ஸோ இதே நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து இதில் கேம் விளாட்லாம். ஸோ இது ஒரு புது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு PSPயில் விளையாடுற மாதிரி வந்து நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது. ஸோ மெயினாக ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்னாப்ட்ராகனோட 840 வந்து இதில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்லாஸ் வந்து ஒரு கேமிங் பில் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேமிங் வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். எந்த ஹையர் கேமிங் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாகவே இருக்கும். இது வந்து சைனாவில் அட்லாஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்தியாவில் கூட பார்க்க ஒரு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கா, இந்த டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோலர் வச்சு இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பிசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அன்பாக்சிங், ரிவ்யூ, இந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியை நம்ம இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வந்து மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடிய அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.